ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் ஒர்க்ஷாப். நான் சிவா. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெயிட் மிஷின் எப்படி பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் கொடுங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம எங்க வீடியோஸும் நல்லா பூஸ்ட் ஆகும். டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்களை போயிடலாம். இதற்கு நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்ஸ் ப்ரோக்ராமிங் பத்தி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது தமிழ் ஒர்க்ஷாப். நான் சிவா. இப்போது இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான காம்பனண்ட்ஸ்லாம் ஒன்றா பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோட் செல். இந்த லோட் செல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் நம்ம மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுப்போம். இது கூடவே ஒரு ஆம்ப்ளிஃபையர் போர்டும் வருது. இந்த லோட் செல்லாம் என்ன அப்படின்றத அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் நமக்கு தேவைப்படுற காம்பனண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டினோ. பட் நான் இதில் யூஸ் பண்ண போகிறது ஆர்டினோ யூனோ கிடையாது, ஆர்டினோ ப்ரோ மினி. மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையும் ஆர்டினோ யூனோ இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஃபோட்டோ காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஓஎல்இடி டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே தான் நம்ம வேல்யூஸ் காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம இது எல்லாத்தையும் ஒரு கண்டெய்னரில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக நான் ஒரு கண்டெய்னரை நானே கட் பண்ணி வச்சுருக்கேன். மேபி நீங்கள் 3D பிரிண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இதுக்கு சிம்பிளாக இது மாதிரி பாக்ஸே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஷீட்டில் மேலே 2 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இது ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் போட்டிருப்பேன். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம லோட் செல்லில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. லோட் செல்லில் இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரூஸ் பண்ணுறதுக்கு ஹோல்ஸ். அதனால் லோட் செல்லில் எந்த ஹோல்ஸும் போட தேவையில்லை. ஓகே, இதை இப்போ ஃபஸ்ட்டு கனெக்ஷன் கொடுத்துப்போம். அதுக்கடுத்து லோட் செல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இது வந்து நம்ம லோட் செல்லை கொஞ்சம் ஹைட்டில் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வேணும் ஒரு போல்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை யூஸ் பண்ணுறேன். என்னோட ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூஸை டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேலே அந்த ஷீட்டை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இந்த வேலைலாம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து உங்கள் வேலை முக்கால்வாசி முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லும். மோஸ்ட்லி இதெல்லாம் ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சைடு மேலேயும் ஒரு சைடு கீழே இருக்க மாதிரி பார்த்துக்காதீங்க. இதுதான் நம்ம சர்க்யூட் டயக்ராம். இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இதை கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்து தான் நமக்கு முக்கியமான வேலையே இருக்குது, ப்ரோக்ராமிங் வேலை. இதுதான் நான் சொன்ன ஆர்டினோ ப்ரோ மினி போர்டு. இது வந்து சைஸ் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்டினோ யூனோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஆர்டினோ யூனோக்கும் ஆர்டினோ ப்ரோ மினிக்கும் பின்ஸில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அதனால நம்ம கோடிங்கில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இப்போ நான் சர்க்யூட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிசிபி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஜஸ்ட் நம்ம இன்சர்ட் மட்டும் பண்ணாலே போதும். இதுதான் அந்த பிசிபி. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லா காம்பனன்ட்ஸையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வேணாம் அப்படின்னா டக்குன்னு மேலே ப்ளக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஸ்ட்ரெயிட்டாக இங்கே பாருங்களேன், எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட் இன்சர்ட் மட்டும் பண்ணாலே போதும். நமக்கு எப்போ தேவையில்லையோ அதை அப்படியே மேலே ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் சர்க்யூட் டயக்ராமை 2ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயும் ஒரு புஷ் பட்டனும் இருக்கும். ஓகே, இது எப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. இன்கேஸ் நம்ம அந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது, இந்த கண்டெய்னரில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஜம்பரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதுதான் FDTI ப்ரோக்ராமர். இந்த ப்ரோக்ராமர் வச்சு தான் நம்ம நோட் ப்ரோ மினி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இன்கேஸ் யூனோவாக இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கேபிள் மட்டும் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போது இதை ப்ரோக்ராம் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷனில் ஃபைல்ஸோட லிங்க்லாம் இருக்குது, நீங்கள் அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொத்தமாக 2 ஃபைல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கேலிப்ரேஷன் ஃபைல், இன்னொன்று ஃபைனல் லோடு ஃபைல் அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கேலிப்ரேஷன் ஃபைலில் போய்ட்டு நம்ம கோடை அப்லோட் பண்ணிக்கலாம். ஆர்டினோ ப்ரோ மினி போர்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அப்லோட் கொடுங்க. ஒன்ஸ் அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சீரியல் மானிட்டரில் பேட் ரேட்டை 57,600க்கு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே எந்த லோடும் இல்லாமல் T அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலே லோடு இல்லாமல் இருக்கணும். அப்புறம் இனிஷியல் லோடு ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்து வந்து நான் வெயிட்டுக்காக நான் ஒரு சோப் எடுத்திருக்கேன். இது வந்து 250 கிராம்ஸ். ஓகே, இது அது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு சீரியல் மானிட்டரில் 250 அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேலிப்ரேஷன் வேல்யூ என்ன அப்படின்றது கிடைக்கும். ஓகே, இப்போ கேலிப்ரேஷன் வேல்யூ வந்து இதுதான். இந்த வேல்யூ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை போய்ட்டு லோட் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலில் கேலிப்ரேஷன் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இன்கேஸ் நீங்கள் வேறு டிஜிட்டல் பின்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் 4,5 அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து DTயும் SCK பின்னும். நீங்கள் சேஞ்ச் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அந்த பின்ஸோட நம்பர் இங்கே கொடுத்துருங்க. இதே மாதிரி கேலிப்ரேஷன்லேயும் இருக்கும், DTக்கு ஒன்று, SCK ஒன்று. என்ன பின் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்களோ அதையே இதில் கொடுத்துருங்க. இன்கேஸ் நம்ம சர்க்யூட் டயக்ராமை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இதுவே இருக்கட்டும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இது டேர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் பின் கனெக்ட் பண்ணுற இடம். ஓகே, இப்போ கீழே வருவோம். கேலிப்ரேஷன் ஃபேக்ட் இதோ இருக்குது பாருங்கள். இங்கே அந்த வேல்யூவை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு லோட் செல்லுக்கும் ஒரு கேலிப்ரேஷன் வேல்யூ இருக்கும்.
ஓகே, இப்போ இது அப்லோட் ஆயிடுச்சுன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம லோட் செல்லோட கேலிப்ரேஷன் என்ன, லோட் செல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இங்கே பிக்சரில் பார்க்குற காம்பனண்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ரெசிஸ்டர். இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10K அப்படின்னா அது 10K மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இமேஜ் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு டைப் ஆஃப் ரெசிஸ்டர் தான். பட் இதோட ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு அதில் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸோட. இந்த மாதிரி 2 ரெசிஸ்டர் தான் நம்ம லோட் செல்லோட சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, டாப்லேயும் பாட்டம்லேயும். இப்போது நம்ம லோட் செல்லோட ஒரு எண்டில் ப்ரெஷர் கொடுக்குறோமோ இல்லைனா ஏதாவது வெயிட் அப்ளை பண்ணுறோமோ அதோட ரெசிஸ்டன்ஸில் சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸ் தான் நம்ம ஆம்ப்ளிஃபையர் போர்டு மூலமாக ஆம்ப்ளிஃபை பண்ணி நம்ம ஆடியோட கேப்சர் பண்ணுறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது ப்ரொபோஷ்னலாக இருக்கும் அப்படின்னு. ப்ரொபோஷ்னலாக என்ன சிம்பிள் டேர்ம்ஸ் சொல்லணும் அப்படின்னா, எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒய்யும் டிக்ரீஸ் ஆகும். இதுதான் ப்ரொபோஷ்னல். இது டைரக்ட் இன்டைரக்ட் இருக்குது, பட் அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. இப்போது இதை மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் கொஞ்சம் டெரைவ் பண்ணுவோம். ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபோர்ஸுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குது. இதை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நடுவில் ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். இந்த கான்ஸ்டன்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலிப்ரேஷன் வேல்யூ. இப்போ புரிஞ்சிருக்கும் நம்ம கேலிப்ரேஷன் வேல்யூ எதுக்காக கண்டுபிடிச்சோம் அப்படின்னு. ஒரு லோட் செல்லுக்கும் ஒரு கேலிப்ரேஷன் வேல்யூ இருக்கும். அதனால் நீங்கள் தனியாக செக் பண்ணி அந்த வேல்யூ அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவோம். நான் ஒரு ஜம்பர் வேறு வச்சு ரெண்டுத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் கொடுங்க, கமெண்ட்ல எப்படி இருந்தது சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அடுத்த வீடியோவை கெஸ் பண்ணீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் சிவா, குட் பை.